ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாலிட்டியிலிருந்து அசல் வினாத்தாள்கள் பார்க்கலாம். கேள்விக்கான பதில்கள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எது அப்படின்னா 45. மீதி இருக்க ஆப்ஷனுக்கும் நம்ம சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. விதி 25 பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமையில் வரக்கூடிய எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் விதி 25. விதி 40 பார்த்தீங்கன்னா, அரசு நெறிமுறை கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதி. விதி 40 கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துதல். ஸோ இந்த 4 விதியும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து, குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. சரியான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள சரத்து 5லேருந்து 11 வரை குடியுரிமை பற்றி கூறுகிறது அப்படின்னு ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது, உரிமையை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழத்தல் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமை இழக்கலாம். ஸோ குடியுரிமை இழக்கல் பார்த்திங்கன்னா 3 வகையாக இழக்கலாம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சரியான்னு கேட்குறாங்க. நான்காவது, குடிமகன் மற்றும் அயல்நாட்டவர் இருவருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமை பெறுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கூற்று அப்படின்னா, கூற்று 2 மற்றும் 3 தான் சரி. அதாவது இந்திய குடியுரிமை பெற்ற அனைவரும் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் அப்படிங்கிறது சரியானது தான். நம்ம இன்னே சொன்ன மாதிரி குடியுரிமை 3 வழிகளில் இழக்க நேரிடும். அது உரிமையை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இழக்க செய்தல். ஸோ இதன் மூலிமா குடியுரிமை இழக்கலாம். ஸோ இந்த 2 கூற்றும் சரி. ஸோ ஃபஸ்ட்டும் 4த்தும் ஏன் தவறு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பகுதி 4ன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. பகுதி 2 தான் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய சரத்து கரெக்டு தான். 5 to 11 சரி. ஸோ இந்த இடத்துல தப்பாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4. ஸோ அந்த பகுதி 4ங்கிறது தவறு. பகுதி 2 கொடுத்துருந்தா அது சரியான கூற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடிமகன் மற்றும் அயலர் இருவருக்கும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமை பெறுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அயலர்கள் பார்த்தீங்கன்னா சில குடியுரிமை அவங்களுக்கு வழங்க மாட்டாங்க. எல்லா வகையான அப்படின்னு கொடுத்துருக்கனால அந்த கூற்றும் தவறானது. அடுத்து, எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போதும் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரு விதி வழிவகை செய்கிறது. அது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 1 2 3 அவசரம் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மீதி இருக்க ஆப்ஷன்ஸு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாராளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது 120. அடுத்து பார்த்தீங்கன்னா 121. அது பாராளுமன்றத்தில் விவாதம் மீதான தடையை பற்றி கூறக்கூடியது 121. 122 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீதிமன்றத்தினால் பாராளுமன்ற நடைமுறைகளை விசாரிக்க முடியாது. ஸோ 120 122 இந்த இந்த 120 122 இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 120 பாராளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழிகள், 122 நீதிமன்றத்தினால் பாராளுமன்ற நடைமுறைகளை விசாரிக்க முடியாது அப்படிங்கிறது. அவசர சட்டங்களை இயற்றுவதற்கு 123. அடுத்து, பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ பிரதமரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஸோ இந்த நியமனம் செய்தல் தொடர்பான விதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி 75ல் 1. ஸோ இதன்படி தான் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் இதர அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. மேலும் விதி 74 பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அமைத்தல், அதை பற்றி சொல்லக்கூடியதான் விதி 74. இந்த 74 75 இதுவும் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு, சிபிசி ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு என்ன அப்படின்னா சந்தானம் கமிட்டி. இதுவும் அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 1964 சந்தானம் கமிட்டியை பேஸ் பண்ணி 1964 மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இதற்கு 2003ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சிபிசிக்கு எந்த ஆண்டு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 2003.
அடுத்து கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு கட்டாயம் மற்றும் இலவச கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி உரிமை சட்டத்தின்படி எத்தனை வயதுக்குட்பட்டவங்களுக்கு அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் மற்றும் இலவச கல்வி வழங்கணும்னு சொல்லி கல்வி உரிமை சட்டம் வந்து கூறுது. அது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 2009ஆம் ஆண்டு. எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது? 73வது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் பற்றியது. ஸோ இந்த அமைப்பில் எத்தனை பணிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா 29 பணிகள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி அமைப்புகளுக்கு வந்து 18 துறைகள் மீதான அதிகாரம் வந்து இருக்குது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு 29, நகராட்சி அமைப்புகளுக்கு 18. இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 73, 74வது சட்ட திருத்தத்தின்படி 1992 படி நடைமுறைக்கு வந்தது. இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய வனப்பணி வந்து 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு 1966. அடுத்து இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? இந்திய அரசோட தலைமை சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடியவர் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஸோ அவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 76. ஸோ ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்துருக்காங்க. அவர் கிடையாது. தலைமை சட்ட ஆலோசகர் வந்து இந்திய அரசுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 76. நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. இந்திய அரசியலமைப்பில் விதி வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா விதி 108. ஸோ விதி 108 பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இரு அவைகளின் கூட்டத்தை பற்றி விவரிக்கிறது. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி. ஸோ 21வது சட்ட திருத்தத்தின்படி 8வது அட்டவணை பார்த்திங்கன்னா மொழிகளை பற்றி கூறக்கூடியது. அதில் சேர்க்கப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்தி மொழி. அடுத்து உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய மாநிலம் எது? உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய மாநிலம் ஜம்மு காஷ்மீர். அடுத்து வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. வேலையாட்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கக்கூடிய சட்டம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1923. அடுத்து வந்து எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தை. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீவேர்டு. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது அப்படின்னு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஒரு மதத்தை உயர்த்தியும் இன்னொரு மதத்தை தாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அது இருக்காது அப்படிங்கிறாங்க. மூன்றாவது சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். சமய சார்பற்ற சொல் அப்படிங்கிறது அரசியலமைப்பின் அடிப்படையாகும் அப்படிங்கிறத மூன்றாவது. நான்காவது அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. ஸோ இதை நீங்கள் படிக்கும்போதே தெரியும். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மதத்தையும் வந்து கவர்மெண்ட் வந்து புறக்கணிக்காது. ஸோ 4 வந்து தவறானது. 4 வந்து எதில் தவறானது அப்படின்னு பார்த்தா முதல் 3லேயுமே இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 4 மட்டும் சரியானது. ஸோ அது மட்டும் இருக்காது. மீதி 3ல் ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. அது சரியானது தான். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். ஏன்னா 3மே வந்து சரியானது. சமய சார்பற்ற அப்படிங்கிற அந்த சொல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவரியில் வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ அது அரசியலமைப்பின் அடிப்படை தான். எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக அது வந்து உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 3வது அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. 4வது தான் வந்து தவறானது. ஏன்னா அரசு வந்து அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து தவறானது. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர். மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ மாநில ஆளுநரை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா விதி 155. விதி 155 ஆளுநரின் நியமனம் பற்றி விவரிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏற்கனவே வந்து நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.